குலாப் ஜாமுன் செய்யும்போது எவ்வளோ தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் சீரா வந்து வேஸ்ட்டாக மீந்து போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு சீரா மீந்து போயிருக்கு குலாப் ஜாமுன் செய்யும்போது. இது யூஸ்ஃபுல்லாக 4 கேரட் வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள், வேஸ்ட் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு 4 கேரட் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா துருவி கூட எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சியில் அரைக்கும்போது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை. இந்த மாதிரி தண்ணி போடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது செய்யறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டு இந்த மாதிரி அகலமான பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டால் போதும். நெய் சூடாகட்டும். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா லைட்டாக கொஞ்சமாக பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மீதமாக இருக்கிற இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா கேரட்டு, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, அதிக ஃப்ளேம் வைக்காதீங்க. நல்லா கொஞ்சம் நெய்யில் வறுபடட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக வெந்து வரட்டும் இந்த நெய்லேயும் இந்த கேரட்டு. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். மிக்சியில் நிறைய ஒட்டியிருக்க கேரட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி போட்டுக்கோங்க. நம்ம திக்கான பால் கலக்க போகிறோம். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு திக்கான பால் கலந்துக்கிறேன். இந்த பாலில் வந்து இந்த கேரட் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த பால் கொஞ்சமாக ட்ரை ஆகட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், பாதி அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சி. இப்போ நம்ம இந்த ஜீரா வச்சுருக்கோம் இல்லையா, குலாப் ஜாமுனில் மீந்து போன ஜீரா, நான் ஏலக்காய் பொடி போடலை இந்த அல்வாவில். இதுலேயே நான் ஏலக்காய் போட்டு தான் செஞ்சுருக்கேன் ஜீராவில். அதனால் வந்து நான் அப்படியே போட்டு கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து இந்த ஜீராலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சுருந்தேன் 5 நிமிஷம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கூட அந்த பால் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சி. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க.
அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா கலந்து விட்டு இப்போ இதை வந்து ஜில்லாகவும் சர்வ் பண்ணலாம், சூடாகவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குலாப் ஜாமுன் சீரா யூஸ் ஆன மாதிரியும் ஆச்சு, ஒரு ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பை.